வணக்கம். இன்று டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் புரலார், டிஸ்க் கம்ப்ரஷன் அண்ட் சயாட்டிக் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் இது போன்ற சிகிச்சை முறைகள் இருக்கின்றது. ஸோ நேச்சுரோபதி சிகிச்சையில் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதிக நண்பர்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக இதை பற்றி அதிக வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் ஒவ்வொரு டைம் வரும்போது ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டருக்கு டாக்டர் ஒரு 20 இயர்ஸை நான் இந்த வலினால் பாதிக்கப்பட்டிருக்கேன், ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். பட் குணமே கிடைக்கல. பட் இங்கே விதின் 20 டேஸ்லேயே இந்த லெவலுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. இவ்வளோ நாள் எனக்கு வந்து தெரியாமல் போச்சு இங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில். ஸோ இது போன்று கேட்கும்போது தான் ஸோ இது மக்கள் மத்தியில் இன்னும் அதிகமாக விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் ரிப்பீட்டடாக ஸ்பைனல் கார்டு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸை வந்து நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம மெயினாக பார்க்கக்கூடியது வந்து டிஸ்க் பல்ஜி, டிஸ்க் புரலாப்ஸ் அண்ட் கம்ப்ரஷன், சயாட்டிக் கம்ப்ளைண்ட்ஸ். இது போன்ற கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும்போது சிம்டம்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும். உதாரணத்துக்கு டிஸ்க் பல்ஜி இருக்குன்னா இன்ட்ராவென்ட்ரிகுலர் டிஸ்கில் அழுத்தம் ஏற்படுற போது இந்த ஜல்லு மாதிரி இருக்குது பாருங்கள், இது வந்து அழுத்தம் ஏற்படுற போது பிதிக்கு வெளியே வரும். அப்போ வந்து பயலேட்டரில் இருக்கக்கூடிய இந்த கிரனைகள் நரம்பு அழுத்துற போது அந்த சயாட்டிக் நரம்பு முன்னாடி பெண்ட் பண்ணுற போது, ட்விஸ்ட் பண்ணுற போது, அல்லது வெயிட் அதிகமாக லிஃப்ட் பண்ணுற போது, டூ வீலர் ஓட்டுற போது, குதிப்பழத்தில் ஏறி இறங்குற போது ஒரு அழுத்தம் வரும்போது வலி வந்து அதிகமாகிறது. அப்போ வந்து நமினஸ் இருக்கும், கால் மறுத்து போகிற மாதிரி இருக்கக்கூடிய சிம்டம்ஸ், இது போன்ற சிம்டம்ஸ் இருக்கும்போது உடனடியாக மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்று அதற்கான சிகிச்சை முறைகள் இருக்க வேண்டும். பட் நான் சர்ஜிக்கல் மெத்தடில், இன்டகிரேட்டிவ் மெடிசனில், ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டரில் என்ன பண்ணுவோம்னாக்கா எந்த ஒரு சர்ஜரி எதுவுமே இல்லாமல் ரிவர்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வரக்கூடிய சிகிச்சை முறைகள் இருக்கின்றன. குறிப்பாக நேச்சுரோபதி சிகிச்சையில் அக்குபஞ்சர் சிகிச்சை, ஓசோன் தெரப்பி சிகிச்சை, வர்ம சிகிச்சை அண்ட் ரோபோட்டிக் ஸ்பைனல் டீகம்ப்ரஷன் சிகிச்சை, இது போன்று ஒரு 20 டைப்ஸ் ஆஃப் தி சிகிச்சை முறைகள் இருக்கின்றன. ஒவ்வொருத்தர் பேஷண்ட்டுடைய கண்டிஷனை பேஸ் பண்ணி டிபெண்ட்ஸ் அப்பான் தி கண்டிஷனுக்கு ஏற்றாப்படி சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ அப்போ வந்து குறிப்பிட்ட நாட்கள் சிகிச்சை எடுக்கும்போது அந்த டிஸ்க் பல்ஜ் இருந்தாலும் சரி, அந்த சயாட்டிக் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் சரி, அதை ரிவர்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வரக்கூடிய சிகிச்சை முறைகள் இருக்கின்றன. ஆகவே உங்களுக்கு ஏதேனும் இது போன்ற கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்று சிகிச்சைகள் மேற்கொள்ளுங்கள். நான் சர்ஜிக்கல் மெத்தடில் ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வரலாம். இது போன்று மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் விழிப்புணர்வுடன் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.